வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குரு வக்ரம் அக்டோபர் 18 தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார். இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே. அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார். இது நவம்பர் 11, 2025 முதல் 5/12/2025 வரை 26 நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார். ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா, உச்ச வீட்டில் வக்ரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர், வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும். அதாவது நீசத்துக்கு உண்டான பலன், நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார். இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் மேஷராசியில் வரும். இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த குரு வக்ரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது அதிசாரமாக குரு பயிற்சியாகி உடனே வக்ரமாகிறார். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் சந்திர தசையை எடுத்துப்போம். சந்திர தசை இப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்திலிருந்து தான் தசா பண்ணுவார். உங்களுக்கு எந்த வயதில் வேணால் சந்திர தசை நடக்கட்டும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி வரும். இப்போ சந்திர தசை எப்படி இருக்கும்? குரு வக்ர காலங்கள், அதாவது 4ஆம் இடத்துல குரு. இப்போ வேலை செய்யக்கூடிய வயதில் இருந்தீங்கன்னாக்கா வேலையில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாற்றங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சத்தில் இருந்தால், நல்ல ஒரு சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார். என்ன சப்போர்ட்னாக்கா, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்கனாக்கா அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ உண்டு. ஆனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது, புதிய முதலீடுகள் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. இதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த தொழிலில் வேறு ஒரு தொழில் பண்ணலாமா இல்லை இடம் மாற்றலாமா அது மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நவம்பர் 11 இருந்து 2025 டிசம்பர் 5 வரைக்கும், அதாவது இந்த 26 நாட்கள் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு சில விரயங்களை கொடுத்துருவார், மைண்டை மாற்றி விட்டு இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று, சந்திர தசை ஒரு சில பேருக்கு நல்லா இல்லை அப்படின்னாக்கா இந்த நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய கேது பகவான், அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அது உங்களுக்கு தான் இந்த வயசு காலகட்டத்தில் வரும். பரணிக்கெல்லாம் சின்ன வயசுலேயே போயிடும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலே போயிடும் இந்த சந்திரன் அப்படிங்கிறது. அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது நல்லபடியாக பொருந்தி வரும். இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் திடீர்னு எதனா தொழில் மாற்றலாமா இடம் மாற்றலாமான்லாம் யோசிப்பீங்க. அந்த யோசனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது இப்போதைக்கு நல்லது. அதாவது 26 நாட்கள் மட்டும்தான். நீங்கள் டிசம்பர் 5க்கு பிறகு நீங்கள் முடிவு எடுக்கலாம். அது 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த குரு பகவான். அவர் அங்கேயே வக்கரத்தில் தான் இருப்பார். புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் எடுக்கலாம் அந்த காலகட்டத்தில் சந்திர தசையில் இருக்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் தசை. இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். திருமண வயதில், அந்த திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். திருமணத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்துச்சுனாக்கா, எந்த வயதில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஒரு சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, இல்லை அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சொல் பேச்சு கேட்காம நிறைய, அதாவது தகப்பனாருடைய பேச்சு கேட்காம நிறைய பேர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னாக்கா அந்த கருத்து வேறுபாடுலேருந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறது நல்லது. நீங்கள் எந்த ஒரு பேச்சும் பேசாமல், அதாவது குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள்லேருந்து தவிர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இடத்த விட்டுட்டு நகர்றது நல்லது. ஏன்னா அப்பாவுக்கு பையனுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கோம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள், அது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நெகட்டிவாக கிடையாது. இது செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது. செவ்வாய் வலுவாக இருக்கார். ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா, இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு.
பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்ச வீட்டில இருந்து வக்கரமாகிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் எல்லா தசைக்கும் குரு அப்படிங்கிறது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பண வரவை தரக்கூடிய கிரகம். இந்த குரு வக்கரமாகும் போதே ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். இப்போ பொருளாதாரத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, வரவு செலவு பிரச்சனைகள் இருக்குது, மிச்சமாக மாட்டேங்குது அப்படின்னாக்கா, அதாவது சேமிப்பு இல்லை அப்படின்னாக்கா அது அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த 26 டேஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் பண வரவில். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு அதில் முதலீடு பண்ணுறவங்க, வேறு ஏதாவது முதலீடு பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. பெருசாக வந்து நெகட்டிவாக கிடையாது, கவனமாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கலாம், ஏமாற்றங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களும் அப்படிதான். புதிய முதலீடு, புதிய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கோம், வருமானம்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக இருக்கும். அது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வருமானம்லாம் நார்மலாக போயிட்டுருக்குன்னா நார்மலாக போயிட்டுருக்கும். புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாங்கிறது தான். ராகு தசை. இப்போ ராகு எந்த வயசில் இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வீடு, சூரியன் சந்திரன் வீடு, இந்த 2 வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து பண வரவு எல்லாம் வந்து தடைப்பட்டிருக்கும், அந்த பண வரவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பார்க்கக்கூடிய இடம், இப்போ வந்து கடகராசியிலேருந்து குரு பார்க்குறார், 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறார். இந்த 3 இடங்களில் ராகு பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த தொழிலாம் நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்துச்சுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, இந்த எம்ப்ளாயாக இருக்கும்போது வேலை மாற்றங்களோ இல்லை வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறத இப்போதைக்கு விட்டுடணும். இந்த டைமில் வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு ப்ரொமோஷன் கேட்கறதுக்காக முயற்சி பண்ணுறோம், இல்லை ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் கொஞ்சம் தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த ராகு அப்படிங்கிறது வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனி பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து குரு வக்கரமானாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா வக்கரமாகக்கூடிய காலங்களில் பண வரவை கொஞ்சம் தடை பண்ணும். ஆனால் சனி பகவான் வந்து 7.5 சனியாக நடக்கிறதுனால இந்த மேஷராசிக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த 3 வீடுகளை தவிர்த்து வேற எங்கே இருந்து தசை பண்ணாலும் இந்த ராகு பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். குரு வக்கரமாகும் போது இந்த காலகட்டங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை, உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு தசை, குரு பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு இந்த மேஷராசிக்கு இது எப்படி இருக்கும்? இந்த குரு தசைக்கு எப்படி இருக்கும்? குரு தசைக்கு என்னென்னா உடல்நிலை தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். ஏன்னா வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம். கடன் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வந்து கடன்லாம் ரொம்ப நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கும், அந்த கடன் பிரச்சனை தீரும். இன்னொன்று, ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கெடுக்காது. இவர் வந்து கோச்சார ரீதியாக குரு வக்கரமானா கூட கெடுக்காது. மற்ற தசைகளுக்கெல்லாம் வந்து பண வரவு கொஞ்சம் தடைப்படும். ஆனால் குரு தசைக்கு வந்து பண வரவு அப்படிங்கிறது தடைப்படாது. வர வேண்டிய பணம் இப்போ வரும். கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இருந்தாலும் இந்த 7.5 சனி அப்படிங்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது. உடல்நிலையை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த குரு வக்கர காலங்களில். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இந்த 4 தசைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். நன்றி.